உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா? அந்த குரு பயிற்சினால் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு எந்தெந்த ராசினால் ஆதாயம் கிடைக்கும், எந்த ராசினால் யோகம் வரும் அப்படிங்கிறது அந்த பதிவு. இது அனுபவபூர்வமாக நான் கடந்த கால் நூற்றாண்டுகளில் ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, எப்படி அவங்க நண்பர்கள், இப்படிலாம் அந்த எந்த ராசினால் யார் என்ன நன்மை நடந்ததுங்கிறத வச்சு அதை நல்லா அது அனுபவபூர்வமாக கை கொடுத்ததை வைத்து நாம் உங்களுக்கு பார்க்குறோம். இப்போ இந்த வருஷம் குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது நான் இன்னும் போடலை, அடுத்தது வரும். அந்த குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது, அதனால் குரு பலன்கிறது இல்லை அப்படின்னு அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்காக நமக்கு யார் யாருக்கெல்லாம் குருபலன் இருக்குது அப்படிங்கிற ராசிக்காரங்களை வச்சு நம்ம காரியங்களை ஆற்றுவதற்கு நாம் இந்த நிகழ்ச்சி எடுக்கிறோம். இப்போ புதிதாக ஒரு 200-300 பேருக்கு மேலே உள்ளே வந்திருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு துலாம் ராசியை பற்றி நான் என்ன பேசியிருக்கேன், அதே மாதிரி துலாம் லக்னம், உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கேங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ப்ளேலிஸ்ட் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842208655, இதில் சென்ட்மி பிடிஎஃப் துலாம். அதே மாதிரி உங்களுடைய லக்கணம் என்னன்னு எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக கன்னி லக்கணம்னா கன்னி லக்கணம் துலாம் ராசி அப்படின்னா நான் 2 பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன். ஒன்று கன்னி லக்கணத்துக்கு அனுப்பிவிடுவேன், அதாவது உங்கள் லக்கணத்துக்கு, இன்னொன்று துலாம் ராசிக்கு. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ துலாம்னாக்கா துலாம் லக்கணத்துக்கும் பேசியிருப்போம், ராசிக்கும் பேசியிருப்போம். ராசிக்கு மட்டும் எடுத்துக்கங்க. அப்புறம் லக்னம் கன்னி அப்படின்னா உதாரணத்துக்கு கன்னி ராசிக்கும் பேசியிருப்போம், லக்னத்துக்கும் பேசியிருப்போம். லக்னத்துக்கு உள்ளதை மட்டும் எடுத்துங்க. லக்னத்தை வச்சு உங்களுக்கு என்ன நோய் வரும், லக்னத்தை வச்சு என்ன தொழில் செய்யலாம், லக்னத்தை வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிக்கலாம், எல்லாம் இருக்குது. சரிங்களா? இந்த வருஷத்தில் இப்போ துலாம் ராசிக்காரவங்க நீங்கள் உங்களுடைய இப்போ உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய 3 ராசிகள் இருக்குது. ஒன்று விருச்சிக ராசி, அவங்களால உங்களுடைய பணம், இப்போ ஒரு பணம் வரணும், அப்போ அவங்க மூலமாக அதை கேட்க வைக்கலாம். ஒரு வராத கடன், அந்த கடனை போய் பேச வைக்கிறது. விருச்சிக ராசி கட்டன் ரைட்டாக பேசுவாங்க, வெட்டொன்று தொன்று எப்போ ஆகுமோ ஆகாதா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நீங்கள் எதையோ ஒன்று கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் இருப்பீங்க. இப்போ இந்த வருஷத்தில் உங்களுடைய நண்பர் விருச்சிக ராசி, அல்லது உங்கள் மைத்துனர், சொந்தக்காரர், அல்லது உங்கள் பார்ட்னர், அப்போ இவரை மூவ் பண்ணலாம். இப்போ உங்கள் காரிய ஸ்தானத்திலே இப்போ குரு இருக்குது, அப்போ குரு பலன்கிறது இருக்காது. ஆக இவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாக இவங்களுடைய ராசியை குரு பார்க்குது இல்லையா? விருச்சிக ராசியை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது இந்த பொன்னவனுடைய பார்வையில் அவங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான சிந்தனை, பாசிட்டிவான செயல்கள் ஏற்படும். அப்போ அவங்க உங்களுடைய மேனேஜராக இருக்கிறாரு அல்லது பார்ட்னராக இருக்கிறாருன்னா உங்களுக்கு தானே நன்மை. அற்புதமாக அவரை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 100% சக்ஸஸ். ஆக இந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுடைய தாய் அல்லது தகப்பன், அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், மேலதிகாரிகள், உங்களிடம் வேலை பார்க்கக்கூடியவர், உங்களுடைய ஸ்டாஃப், உங்களுடைய மேனேஜர், சக ஊழியர்கள், இப்படி யாராக இருந்தாலும் உங்கள் லேபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட அதை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் குரல். அப்போ அந்தந்த வேலைகளை பிரித்து விட்ருங்க. ஏன்னா ஜோதிடம் என்பது என்ன, நமக்கு யாருனால என்ன ஆதாயம் கிடைக்கும். ஒரு ஜாதகர் அப்படின்னா சாதகர், சாதகமாக எனக்கு என்ன சாதகமாக இருக்கும் அதானே கேட்க வர்றீங்க. அப்போது எதிர்மறையான நெகட்டிவான காலங்களில் ஒரு பாசிட்டிவான அமைப்பு உள்ளவங்களோட அந்த காம்பினேஷனை பற்றி தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு விருச்சிக ராசி காம்பினேஷன்ஸ் இந்த வருஷத்தில் அவங்களால நல்ல பெனிஃபிட். அடுத்த வருஷம் மாறுமா சார், அடுத்த வருஷம் குரு பயிற்சி அப்போ இதே மாதிரி வீடியோ போடுறேன். அந்த வருஷத்தில் யார் யாரை வச்சு நம்ம காய் நகர்த்தலாம், காரியம் மாற்றலாம் அப்படிங்கிறது தான். ஆக அடுத்தது மகர ராசிக்காரர்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு வசிய ராசியாக இருக்கும்பொழுது மகரத்தை வச்சு ஒரு காரியம் மாற்றலாம். மகரம் எப்போதுமே இந்த சிக்கலான பிரச்சனைக்குரியது, இது எல்லாமே எடுக்க வல்லது. துலாம் போய் எங்கேயாவது ஒரு பக்கம் நேரம் கெட்டிருக்கும்பொழுது எங்கேயாவது மாட்டிருந்துச்சு அப்படின்னா இப்போ இவங்க மூலமாக விட்டிங்கன்னா இவங்க போய் காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு வராத கடன் இருக்குது அல்லது பிரச்சனையாக இருக்குது,
கலார் பண்ணுறதுல பிரச்சனை, இவங்க நம்ம இமீடியேட்டாக போய் பேச வைக்கலாம். உங்கள் பிரஜையாக போய் பேசும்பொழுது நல்ல விதமாக பேசி முடித்து காரியத்தை கனகச்சிதமாக முடித்து கொடுப்பதில் வல்லவர்கள் மகர ராசிக்காரர்கள். மகரம் அப்படிங்கிறது, இப்போ உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்குது, ஒரு கார் ஒன்று ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, அது விற்கணும்னு நினைக்கிறீங்க, இவர் மூவ் பண்ணார்னா விற்று கொடுத்துருவார். இப்படி நீங்கள் ஜோதிடத்தில் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு, ஒரு பெரிய சமுத்திரம் அது. அதில் எல்லாருமே எல்கேஜி தான், எல்லா அஸ்ட்ராலஜருமே எல்கேஜி தான், அதெல்லாம் பெரிய ஆள்னு யாருமே கிடையாது. அதே நேரத்தில் வந்து நாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பார்ட்டில் இருந்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி அந்த ஆராய்ச்சியை வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக அழைச்சிட்டு இருக்கிறாங்க. என் பார்ட் வந்து இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சியில், குரு நமக்கு 10ஆம் இடத்துல இருக்குது, இந்த வருஷம் நமக்கு காரியம் நடக்காது, 10இல் குரு இருந்தால் வாலி பட்டம் இழந்த கதை அப்படின்லாம் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இல்லாமல் பைபாஸ் எடுக்கிறோம். அடுத்தது யார் மூலமாக எந்த காரியங்களை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் நீங்கள் இந்த விருச்சிக ராசி, இந்த மகர ராசி, இவங்களால அற்புதமாக மகரம் வந்து உங்களுக்கு எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துரும். பட் இதில் என்ன, அவங்களாம் உங்களுக்கு நல்ல அவங்க நண்பர்களாக இருக்கணும், அல்லது உங்கள்கிட்ட உங்கள் ஸ்டாஃபாக இருக்கணும், அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும். அந்த மாதிரி இருந்தால், இல்லாத போது நம்ம என்ன செய்யுது, போய் தேடிட்டு போக முடியுமா? மகர ராசி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு பப்ளிக்கில் போய் கேட்க முடியாது. பப்ளிக் எல்லாம் நமக்கு ஃப்ரெண்டு கிடையாதுல்ல. ஒரு புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட், அற்புதமாக புரோக்கரேஜில் வருமானம் பண்ணக்கூடிய ராசி மகரம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அற்புதமாக போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுக்குறது வந்து மகரம். அடுத்தவங்களுடைய காரியங்களை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறவங்க மகர ராசிக்காரங்க. ஆக அது வந்து காரியம் ஆற்றுவதற்கே பிறந்தாங்க. காலபுருஷனுக்கு 10ஆம் ராசி இந்த மகரம். அப்போது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை மேனேஜ் பண்ணி நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய அற்புத ஆற்றல் படைத்தவர்கள். துலாம் ராசிக்கு நல்ல வசிய ராசியாக வரக்கூடியவர்கள், வசிய ராசி போன்று நல்ல உழைக்கக்கூடியவர்கள். அப்போ உங்கள் 2 பேருடைய காம்பினேஷன்ஸ், இப்போ உதாரணமாக கணவன் மனைவி, நீங்கள் வந்து கணவன் அதாவது துலாம், அதே மாதிரி வந்துட்டு உங்கள் மனைவி இது வரைக்கும் எதுக்குமே பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க, உங்கள் மனைவி வந்துட்டு மகரம். இப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு வியாபாரம் துவங்கலான்னு ஒரு விலாசம் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், மகர ராசி உங்கள் மனைவியை பார்ட்னராக ஜாயின் பண்ணலாம். கணவன் மனைவி 2 பேரும் பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிஸ்னஸ் நல்ல விதமாக டெவலப் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா நான் பிஸ்னஸ் ஏரியாவில் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக இங்கே வந்து யார் பேரில் ஆரம்பிச்சிங்க பார்ப்பேன், யார் பேரில் இருந்தது பிஸ்னஸ்ஸு, மனைவி பேரில் ஏதாவது பண்ணிங்களா இல்லையான்னு கேட்போம். இல்லைங்க, அவங்க ஜாதகத்தை கொடுங்க, அவங்க ராசி என்ன, உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும். 2 பேரும் 8ஆம் ராசியாக இருந்தால் பார்ட்னராக ஜாயின் பண்ணி விட்றதில்ல, சஷ்டாஷ்டகம் அது ஒத்து வராது. அது யாராவது ஒருத்தவங்க பேரில் ப்ரொப்ரேட்டர் ஆக்கிட்டு கம்முன்னு அவங்கள்ட்ட இவங்க மேனேஜ்மெண்ட் பார்க்குற மாதிரி பண்ணி விட்ருவோம். அதே 11ஆவது ராசியாக இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட். அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆவது ராசி, இவங்க ராசிக்கு இது 10ஆம் ராசி. அப்போ துலாம் ராசியினுடைய பிஸ்னஸை உங்களுடைய 4ஆம் ராசி ஆகிய, அதாவது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை அல்லது உங்களுடைய தொழிலை அல்லது உங்களுடைய வாகனத்தை இவர் டிரைவராக இருந்து ஓட்டி நிறைய சம்பாதிச்சு கொடுப்பார். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை இவர் வந்து ஹேண்டில் பண்ணி லாபகரமாக அந்த பங்கு சந்தையில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி தொழில் அப்படிங்கிறது இவங்க பேரில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா நல்ல விதமாக மேனுஃபேக்சரிங்கை அற்புதமாக பண்ணி கொடுப்பாங்க. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி உள்ளவங்க உள்ளே வந்து உங்கள் மேலான கமெண்ட்ஸுகளை நீங்கள் போடணும். ஆமாம், நாங்கள் பார்ட்னராக இருந்தோம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் தான் ஒரு சொத்து ஒன்று விற்க முடியாமல் இருந்தது, ஆனால் அவர்கிட்ட சொன்னால் அவர் விற்று கொடுத்தாரு. அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் நம்ம அந்த சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் அதை எடுத்துக்கிட்டோம்னா ஃப்யூச்சர்ஸில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது அதை தீர்க்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நேர் 9ஆவது ராசி மிதுனம். 9ஆவது ராசியில் அவங்கள்ட்ட இருந்து தான் ஃபார்ச்சுனா, உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம், லக்கு வருது. பொதுவாகவே நீங்கள் அந்த மிதுன ராசியோட எப்போதுமே ஒரு நல்ல ஒரு கூட்டுறவு வைத்துக்கொள்வது நல்லது. ஆக இப்போ வந்து அவங்களுக்கு 2ல் குரு, அவங்களுடைய மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். அப்போ உதாரணத்துக்கு இவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது பணம் வர வேண்டியிருக்குன்னு வைங்க, துலாம் ராசிக்கு
இப்போ வந்து மிதன ராசிக்கிட்ட மிதன ராசி கடன் வாங்கியிருக்கிறாங்க, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்குறீங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவருக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், அல்லது ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சொத்து இருக்குது, சொத்தை விற்று கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணி கேட்குறீங்க. இப்போ அவருக்கு 2ல் குரு, அப்போ கண்டிப்பாக சொத்து பத்திரம் உங்களுக்கு வந்து சேருவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆக உங்களுக்கு 9வது ராசி எப்பொழுதுமே உங்களை உயர்த்துவதும் உபதேசம் செய்வதும் ஒரு அதிர்ஷ்டகரமான காம்பினேஷனாகவும் அவங்களோட இணைஞ்சு செயல்படுறதுனால வெற்றி மேலே வெற்றி ஏற்படும். ஒரு சிலரோட போகணும், அந்த காரியம் நடக்காது. ஒரு சில ராசிக்காரங்களோட சேர்ந்து சும்மா தான் எதிர்பார்க்காம போவோம், காரியம் சக்ஸஸ் ஆகிடும். அப்போது உங்களுடைய 1, 5, 9 ஒன்று உங்கள் ராசி அல்லது உங்களுடைய 5ஆம் ராசி அல்லது 9வது ராசி, அந்த காம்பினேஷனோடு போங்க. விற்காத பொருளும் விற்கும். எப்படியாவது வந்து அந்த பொருள்னால் வாங்கினதுலேருந்தே நஷ்டத்தில் இருப்பீங்க, அழகாக சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக இது போன்று இந்த ஜோதிடத்தில் நாம் கட்டுறது கையளவு, கல்லாதது கடலளவு இருக்கும் பொழுது நாம் எதையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செய்தி உங்களுக்கு இன்றைக்கி வருது அப்படின்னா வாங்கி காதில் போட்டுக்கிட்டு, இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் குரு பயிற்சின்னு போட்டிருக்கேன். குரு பயிற்சி 2026, குரு பயிற்சி 2026 மட்டும்தான். அது 27 வரும்பொழுது குரு இங்கே வந்துடுவார் உங்களுக்கே லாபஸ்தானத்துக்கு. அப்போ உங்களுக்கு யார் யாரெல்லாம் பெனிஃபிட்டுங்கிறத அப்போ பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மேலான கருத்துக்களை எழுதுங்க. என்று உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.